அந்த விதத்திலே எங்களுடைய உறவுகள் 36 பேர் ஈவிரக்கமின்றி கடல் நடுவிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த இனப்படுகொலை நிகழ்வு மிகவும் இன்றும் மனவேதனையையும் மிகவும் நினைக்க முடியாத துன்பத்தையும் தமிழர்களாகிய எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. இந்த கொலையை யார் செய்தார்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எப்படி சூழ பாதுகாப்பாக இருந்த அவர்கள் நடுவிலே நாங்கள் இன்று இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தினை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நம் நம்பிக்கையின் கடைசியிலும் காணாமல் போய்விடுகின்றன. அப்படியாக இந்த உருண்டிருக்கக்கூடிய 41 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய இந்த நினைவேந்தல் நிகழ்கின்றோம். வருகிற தமிழினம் நாங்கள் அழிந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் எங்களுக்கிடையே இல்லாத ஒற்றுமை எங்களுக்கிடையே இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற போது, நாங்கள் ஒன்றுபட்டு நாங்கள் செல்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் உழைக்க முடியும். எங்களுடைய நீதிக்காக இன்றைய நினைவேந்தல் நிகழ்வையில் முதல் நிகழ்வாக உறவுகளை இழந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் சார்பாக சுடரேற்றி நினைவேந்தல் செய்வதற்காக நாம் உறவுகளை நினைவு தூவிக்கு நாம் அழைத்திருக்கின்றோம். அந்த வகையில் முதல் நினைவு பொதுச் சுடரை ஏற்றி இன்றைய நினைவேந்தல் நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த குமுதினி படுகொலையில் தன்னுடைய பால்மணம் மாறாத பச்சிளம் பாலகியை இழந்திருக்கக்கூடிய அந்த குழந்தையின் அன்னை அன்னலட்சுமி அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டை நினைவு
பெஞ்சலினை தொடர்ந்து மாலை அணிவித்து மலர் தூவும் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு தற்போது இந்த நினைவு தூவியிலே இடம்பெற இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சம் வாங்க. மேலே வையாட்டி கீழே போடுங்க. கீழே போடுங்க. கீழே மாவுள்ள கீழே போடுங்க. கீழே போடுங்க. எங்களை பாட்டு இல்லை இல்லை ஆமாம் ஆமாம் தான் எடுக்கணும்.
கடத்துகின்ற அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினுடைய அந்த ஆரம்ப நிகழ்வு தற்போது இடம்பெற இருக்கிறது. முள்ளிவாய் கஞ்சிக்கு அரிசியிட்டு அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக நாம் முதற்கண் அழைப்பது நெடுந்தீவு அருட்தந்தை பங்கு தந்தை பி கமல்ராஜ் அடிகளார் அவர்களை. நிகழ்வில் முதல் நினைவேந்தல் உரையாக இறையாசியோடு அருளாசி வேண்டி நினைவேந்தல் உரையாற்றுவதற்கு நாம் அன்போடு அழைப்பது நெடுந்தீவு கத்தோலிக்க திருகவையினுடைய அருட்தந்தை அருட்பணி பி கமல்ராஜ் அடிகளார் அவர்களை. ஆண்டு நிலவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற வேலன் சுவாமி அவர்களுக்கும் இந்த பிரதேச சபையுடைய தவிசாளர் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய நேர வணக்கத்தை நான் தெரிவித்திருக்கின்றேன். 36 உயிர்களை காவு கொண்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. நெடுந்தீவு மக்களுக்கு மிகவும் ஒரு துக்கமான ஒரு சோகத்தை கொடுத்த ஒரு நாளாக நாங்கள் இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக எத்தனையோ தமிழர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கின்றார்கள். 1983ஆம் ஆண்டு நாங்கள் ஜூலை கலவரத்தை பார்க்கின்றோம். ஜூலை கலவரம் எத்தனையோ தமிழ் மக்களை காவு கொண்ட ஒரு நாளாக இருக்கின்றது. அதை அடுத்து எங்களுக்கு இன்னும் ஒரு சோகத்தை ஏற்படுத்திய நாளாக இந்த குமுதினி படுகொலை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த இறந்த அனைவருக்காகவும் நாங்கள் நேரத்திலே நாங்கள் சபிப்பதற்காக மன்றாடுவதற்காக அவர்களை நினைவு கூறுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு தமிழர்களும் எங்களுடைய உறவுகள், ஒவ்வொரு தமிழர்களும் எங்களுக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கின்றவர்கள். அவர்களை நினைவு கூறுவது எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தமிழ் உறவுகளோடு நாங்கள் எப்போதும் கை சேர்த்து கைகோர்த்து நிற்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தமிழினம் நாங்கள் அழிந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் எங்களுக்கிடையே இல்லாத ஒற்றுமை எங்களுக்கிடையே இல்லை. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற போது, நாங்கள் ஒன்றுபட்டு நாங்கள் சேருகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் உழைக்க முடியும், எங்களுடைய நீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்க முடியும். ஆனால் இன்று இது ஒரு பரிதாப நிலையாக இருக்கின்றது. எங்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் நாங்கள் இன்று பலவற்றை இழந்து கொண்டிருக்கின்றோம். பல நீதிகள் எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த சிறப்பான நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இறந்த அடியார்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் இறைவனிடம் சபித்து நிற்பதும், அவர்களுக்காக மன்றாடி அவர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையவும் இறைவனிடத்திலே சேரவும் நாங்கள் அவர்களுக்காக சபித்து தொடர்ந்து எங்களுடைய தமிழர்கள் ஒற்றுமையுடனும் தமிழர்கள் நீதியுடனும் செயல்பட்டு எங்களுடைய தமிழர் சமுதாயத்தை என்றும் காக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அழைத்தமைக்காக கோரி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆண்டு நினைவேந்தல் நினைவேற்றல் நிகழ்வுக்கு வருகிறது
திரையாசியோடு நினைவேந்தல் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய நெடுந்தீவு கத்தோலிக்க திருவையினுடைய அருட்தந்தை அருட்பணி பி கமல்ராஜ் அடியார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து இன்றைய குமுதினி படுகொலை நினைவேந்தல் நினைவு திடலிலே நினைவு பேருரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது வணக்கத்துக்குரிய வேலன் சுவாமி ஐயா அவர்களை. விடுதலைக்காக தங்கள் இளைஞர்களை இந்த மாவீரர்களை நெஞ்சிலே இணைந்து கொண்டு தமிழின அழிப்பு இனப்படுகொலையாலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற நமது உறவுகளை மனதிலே இணைந்து கொண்டு 1985ஆம் ஆண்டு குமுதினி இனப்படுகொலையாலே படுகொலை செய்யப்பட்ட நமது உறவுகளை மனதிலே நினைந்து வணங்கிக் கொண்டு இன்றைய குமுதினி தமிழின படுகொலையினுடைய 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து ஆசியுரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய நெடுந்தீவினுடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய அருட்தந்தை அவர்களே, நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் அவர்களே, ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்களே, அரசியல் பிரதிநிதிகளே, தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களே, குமுதினி இனப்படுகொலையாலே உறவுகளை இழந்து 41 வருடங்களாக இந்த துன்பத்திலே ஆழ்ந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஈழத்தமிழினத்தினுடைய வரலாற்றிலே இன அழிப்பு என்பது, இனப்படுகொலை என்பது காலத்துக்கு காலம் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழலிலே 1956ஆம் ஆண்டாக இருக்கலாம், 1977ஆம் ஆண்டாக இருக்கலாம், 1983ஆக இருக்கலாம், குமுதினி படுகொலை நடைபெற்ற 85ஆக இருக்கலாம், ஈட்டிலே 2009 நடந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையாக இருக்கலாம், தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பாக இருக்கலாம். இவ்வளவு இன அழிப்புகள், இனப்படுகொலைகள் நமது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே நடந்தேறி வருகின்றன. இவ்வளவு காலங்கள் கடந்தும் இன்று வரை எந்தவித நீதியும் இல்லாமல் தொடர்ந்தும் இந்த இனம் சிங்கள பேரினவாதத்தாலே அழிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே இந்த குமுதினி இனப்படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுடைய ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்வதோடு, அவர்களை இழந்து இன்றும் தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த உறவுகளுடைய உறவினர்களுக்கு எமது கவலையையும் அனுதாபங்களையும், நாங்கள் அவர்களோடு தோளோடு தோளாக நிற்கின்றோம் என்கின்ற செய்தியையும் சொல்லுவதோடு, தமிழ் இனமாக நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். இந்த தமிழ் இனப்படுகொலைக்கு, இன அழிப்புக்கு எதிரான எங்களுடைய தமிழின விடுதலை நோக்கிய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அதே நேரம், ஸ்ரீலங்கா அரசினால் எங்களுக்கு எந்தவித நீதியும் வழங்கப்பட மாட்டாது என்பதைத்தான் காலம் காலமாக நடைபெற்று வந்திருக்கக்கூடிய அத்தனை இனப்படுகொலைகளும் இன அழிப்புகளும் எங்களுக்கு எடுத்துச் சொல்லி நிற்கின்றன. அந்த அடிப்படையிலே சர்வதேச நீதி கோரி போராடுகின்ற தமிழினம் இந்த இன அழிப்புக்கு, இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும். அந்த நீதி ஈடுசை நீதியாக அல்லது பரிகார நீதியாக இவ்வாறான இனப்படுகொலைகள் மீண்டும் இந்த மண்ணிலே நடைபெறக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ முடியும். அவ்வாறு உறுதிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்காக எங்களுக்கான நீதி வேண்டும். இந்த இனப்படுகொலையை புரிந்தவர்கள் மீது மிக கடுமையான தண்டனைகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாகவும், சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாகவும் மற்றும் ஏனைய சர்வதேச செயல்முறைகள் ஊடாகவும் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும் பட்சத்தில் தான் நிச்சயமாக இந்த இன அழிப்பு, இனப்படுகொலை மீண்டும் நடைபெறாது என்பது உறுதிப்படுத்தப்படும். அந்த விதத்திலே இந்த 2026ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக இருக்கிறது.
1976 ஆண்டு மே 14 வட்டுக்கோட்டையிலே ஈழத்தமிழினம் ஒரு வட்டுக்கோட்டை பிரகடனத்தை செய்திருந்தார்கள். இனி ஒரு சுதந்திரமான தனி அரசை அமைப்பதுதான், தமிழீழ தனி அரசை அமைப்பதுதான் தமிழர்களுடைய ஒரே இலட்சியமாக, ஒரே வழியாக இருக்க முடியும் என்கின்ற அந்த ஜனநாயக ரீதியிலான எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தினுடைய 50 ஆண்டுகள் நிறைவு அடைந்திருக்கக்கூடிய இந்நிலையிலே இன்றும் அந்த தீர்மானமும் தொடர்ந்து வந்த 77ஆம் ஆண்டு பொது தேர்தலிலே வழங்கப்பட்ட மிக பெரும் மக்களாணை இன்றும் அப்படியே இருக்கிறது. அந்த வழித்தடத்திலே தமிழ் இனம் சார்ந்து பயணிக்கின்ற அத்தனை பேரும் பயணிக்க வேண்டும் என்பதும், ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக சர்வதேசத்தால் நடாத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்ற ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக ஈழத்தமிழினம் தங்களுடைய அரசியல் தலைவிதியை தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்திலே கோரிக்கையாக எங்களுடைய மக்களுக்கான விழிப்புணர்வு செய்தியாக தெரியப்படுத்தி கொண்டு, ஈழத்தமிழினமாக நாங்கள் அனைவரும் சமய பேதம் கடந்து, பிரதேசவாத பேதம் கடந்து, சமூக ஏற்றத்தாழ்வுகள், சாதிய பேதங்கள் கடந்து, கட்சி பேதங்கள் கடந்து, ஈழத்தமிழனாக ஒவ்வொருவரும் சிந்தித்து ஒற்றுமையாக ஒரு தேசமாக நாங்கள் திரண்டு செயற்படும் பொழுதுதான் எங்களுக்கான நீதி, எங்களுக்கான விடுதலை, எங்களுக்கான சுதந்திரம் எட்டப்படும். அதை நோக்கி எங்களுடைய தமிழ் இனம், குறிப்பாக இளையவர்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் இன்றைய இந்த குமுதினி இனப்படுகொலையினுடைய 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விலே விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. படுகொலை 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வஞ்சலி நிகழ்விற்கு வருகிறது. நினைவஞ்சலி செலுத்தியதோடு தன்னுடைய நினைவு பேருரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்துக்கும் போற்றலுக்கும் உரிய வேலன் சுவாமி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அகராதியை பல கோர கரையான்கள் வேண்டுமென்றே பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் தின்று தீர்த்தன. சாவின் சமுத்திரத்துள் குமுதவத்தினை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நம் நம்பிக்கையின் கடைசி வேரும் காணாமல் போய்விடுகின்றன. அப்படியாக இந்த உருண்டிருக்கக்கூடிய 41 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய தவிசாளர் உயர் திரு சங்கரப்பிள்ளை சத்தியவர்தன் அவர்களை நாம் நினைவஞ்சலி உரை ஆற்றுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஒரு ஆண்டுகள் கடந்தும் நாங்கள் எங்கள் உறவுகளை இணைந்து வருந்திக் கொண்டிருக்கின்றோம். 1985ஆம் ஆண்டு அந்த மே மாதம் 15ஆம் தேதி என்பது நெடுந்தீவின் வரலாற்றிலே ஒரு துக்க நாள், ஒரு கரிநாள். நெடுந்தீவே கண்ணீரில் மிதந்த அல்லது சோகத்தில் ஆழ்ந்த ஒரு துன்பகரமான நாள். நெடுந்தீவின் வரலாற்றிலே அப்படி ஒரு நாள் இருக்கவே முடியாது. பலவேறு கனவுகளையும் பலவேறு தேவைகளையும் சுமந்து பலவேறு எதிர்பார்ப்புகளோடு சென்ற மக்கள் நடுக்கடலிலே வைத்து கண்டதுண்டமாக வெட்டி குதறி குமுதினியால் சிவப்பாறாக ஓடிய அந்த தருணம், உண்மையிலே அந்த வேதனை, அந்த வலி, அந்த உயிர்கள், அந்த உறவுகள் எவ்வாறு சுமந்திருப்பார்கள், எவ்வாறு அவருடைய வேதனை, எவ்வளவு வேதனையை, துன்பத்தை, ஏக்கத்தை அவர்கள் சந்தித்திருப்பார் என்று எண்ணும் பொழுது எங்களுக்கு இப்பொழுதுமே அதிக இலக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய தமிழினம் தரை என்றும் கடல் என்றும் ஆகாயம் என்றும் இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் உடம்பு இழப்புகளையும் சந்தித்த இனமாகத்தான் இருக்கின்றது. இறுதியாக முள்ளிவாய்க்காலிலே நடந்த 2009 முள்ளிவாய்க்காலில் நடந்த இழைப்பண்டது கிட்டத்தட்ட 1,46,650க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு கொண்ட அந்த தினமும் இந்த மாதத்திலே அமைந்து ஒரு கொடூர ஒரு வக்கிரத்தை ஆட்சியாளர்கள் எங்கள் மீது திணித்த காலங்களாக நாங்கள் அந்த காலங்களை எண்ணி பார்க்கின்றோம். 70 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காக போராடியும் இன்றும் கூட ஒரு இஞ்சி கூட அந்த விடுதலையை நோக்கி நகர்ந்ததாக எங்களுடைய வரலாறு இல்லை. இன்றும் நாங்கள் எங்களுக்குள்ளே அடிபட்டு மோதி பதவிகளுக்காக பட்டங்களுக்காக இதெல்லாம் பிரிந்து நிற்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு இனமாக, ஒரு தேசிய இனமாக, ஒரு தமிழினமாக நாங்கள் எப்பொழுது எல்லோரும் விடுதலையை நோக்கி ஒன்றுபடுகின்றோமோ
எங்களுடைய விடுதலை, எங்களுடைய மண், எங்களுடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு சுதந்திரமாக நடமாடக்கூடிய, நாங்கள் சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு விடுதலை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ண கருவோடு நாங்கள் எல்லோரும் எப்போது அணுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த இவ்வளவு உயிர்களையும் இழந்த அந்த உயிர்களுக்காகவும் எங்களுக்காக தங்களை அர்ப்பணித்து போராடிய அந்த போராளிகளுடைய கனவுகளுக்காகவும் நாங்கள் செய்கின்ற தியாகமாக இருக்கும். ஆகவே எங்களுடைய கட்சி பேதங்கள், எங்களுடைய வெறுப்புகள், எங்களுக்கு தனிப்பட்ட குரோதங்களை எல்லாம் நாங்கள் மறந்து ஒரு இனமாக நாங்கள் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்து அந்த விடுதலையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். பேரன் சுவாமிகள் சொன்னது போல இந்த எங்களுடைய தமிழீழ தாயகம், தமிழீழம் என்ற கனவை நாங்கள் ஏற்படுத்திய 50 ஆண்டு காலத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். 50 ஆண்டு கடந்து தமிழீழம் என்ற வார்த்தையை உச்சரிக்க தொடங்கிய 50 ஆண்டுகள், எங்களுக்கு ஒரு சமஷ்டி வேணும் என்று நாங்கள் உச்சரிக்க தொடங்கிய காலம் 70 ஆண்டுகள். நாங்கள் இத்தனை பெரிய ஆண்டுகளை கடந்தும் கூட இன்று கூட அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. ஆகவே இனிவரும் அந்த இளம் சந்ததியாவது நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு எங்களுடைய இலக்கு நோக்கி நகர்ந்து தமிழீழ தாயகத்தை அல்லது எங்களுக்கான ஒரு சமஷ்டி தீவை நாங்கள் விரைந்து பெறுவதற்கு எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவதுதான் இந்த உயிர்களை அர்ப்பணித்து அந்த உயிர்களுக்கு செய்கின்ற கைங்கரியமாக இருக்கும். இந்த நெடுந்தீவுடைய இந்த குமுதலை படுகொலை என்பது நெடுந்தீவின் வரலாற்றுடைய சோகம். இதை நாங்கள் துக்க கொண்டாட வேண்டும். இதை நாங்கள் ஒரு சில பேர் மட்டும் கொண்டாடாமல் நான் நினைக்கிறேன் அடுத்த ஆண்டு இது ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக உருவாக்கி இது ஒரு பரந்த விழாவாக, ஒரு ஊர்தி பவனியாக இதை நாங்கள் உருவெடுத்து ஒரு பெரிய விழாவாக நாங்கள் செய்து இந்த உணவை எங்களுடைய இளம் சந்ததிக்கு கடத்தி இந்த தினம் ஒரு துக்க தினமாக படுத்தப்பட்டு அதை நாங்கள் ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நினைவஞ்சலிகளாக நெடுந்தி முழுவதும் நடக்கின்ற நிகழ்வாக நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்வோம் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. குமுதினி படுகொலை 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வஞ்சலி நிகழ்விலே நினைவஞ்சலி உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய தவிசாளர் உயர் திரு சங்கரப்பிள்ளை சத்தியவர்தனையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பல்வேறு கனவுகளோடும் பல்வேறு தேவைகளோடும் 1985ஆம் ஆண்டு மே மாதம் 15 இதே நாள் குருகட்டுவார் துறைமுகத்தை நோக்கி பயணித்த எங்களுடைய குமுதினி படகு இடைக்கடலிலே மறிக்கப்பட்டு அங்கே கொலை செய்யப்படுகிற ஒரு சம்பவம், அந்த துயர சம்பவம். இன்று நாங்கள் அதை மனதிலே நினைத்தவர்களாக, அந்த நீதிக்கு போராடுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த கொலையை அன்று யார் செய்தார்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் இன்று எம்மை சூழ பாதுகாப்பாக இருக்க அவர்கள் நடுவிலே நாங்கள் இன்று இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். நீண்ட கால இடைவெளிக்கு பின்னரும் இந்த நீதி வேண்டி நாங்கள் போராடுகின்ற இந்த போராட்டங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த நினைவுகள் கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்த மக்களுடைய துன்ப துயரங்களிலே நாங்கள் இதை பன்முகப்படுத்தப்பட வேண்டும். இந்த நிகழ்வுகள் மிகவும் ஒரு சடங்குகளாகவோ அல்லது ஒரு சம்பிரதாயங்களாகவோ மாறிவிடக் கூடாது. இந்த நிகழ்வுகள் ஒரு உணர்வுபூர்வமாக இந்த மண்ணிலே அனுஷ்டிக்கப்பட வேண்டும். இந்த தீபகத்தில் மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த நிகழ்வுகள் கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்த நிகழ்வுகளிலே பல்வேறு நிகழ்வுகள் பல உயிர்களை இந்த மாதம் காவு கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த மே மாதம், இந்த வாரம் எங்களுடைய ஒரு படுகொலை செய்யப்பட்டதுடைய வாரமாக முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக அழிந்த இந்த வாரத்திலே இந்த குமுதினி படுகொலை நிகழ்வும் நிகழ்ந்திருக்கிறது. இந்த குமுதினி படுகொலை நிகழ்வை நாங்கள் நினைவு கூறுகிற இந்த சந்தர்ப்பத்திலே இதற்கு பின்னரும் நான் நினைக்கிறேன் 1995ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நயினாதீவு அம்மாள் கோவிலுக்கு சென்று வந்த எங்களுடைய உறவுகளை கடற்படையினர் தாக்கியதில் ஒரு நெடுந்தீவை சார்ந்த இளைஞன் உயிர் துறந்தான். 9 பேர் காயப்பட்டிருந்தார்கள். எனவே அவர்களையும் நான் இந்த இடத்திலே நினைவு கூறுகிறேன். அதே போல சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியுடைய ஒரு ஆசிரியர் 2004ஆம் ஆண்டு கடலிலே தவறுதலாக வீழ்ந்து மரணமடைந்தார். எனவே இந்த உறவுகளுடைய இந்த உயிர் தியாகங்கள் அவர்களும் அஞ்சலிக்கப்பட வேண்டியவர்கள். எனவே அவருடைய ஆத்ம சாந்தி அடைய வேண்டும். இந்த நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகிறது மட்டுமல்லாது இந்த நினைவு தூவி உண்மையிலேயே பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நினைவு தூவி ஒரு புனிதமான இடமாக போற்றப்பட வேண்டும்.
நான் நினைக்கிறேன் இப்பொழுது நெடுந்தீவு பிரதேச சபையை தமிழரசு கட்சியினுடைய ஆட்சியிலே இடம்பெறுகிறது. இந்த பிரதேச சபையிலே இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த இடத்தை ஒரு புனித இடமாக, இந்த புனித ஒரு வாரமாக இந்த வாரத்தை பிரகடனப்படுத்துவார்கள். நிச்சயமாக இந்த இடம் உண்மையிலே புனிதப்படுத்தப்படும். அதே போல எங்களுடைய குமுதினி படகும் உண்மையிலே அது போற்றப்பட வேண்டும். அது எங்களுடைய நெடுந்தீவு மக்களோடு ஒன்றென கலந்த ஒன்று. அது ஒரு காலத்தை அது பழுதடைந்து அது பயன்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகமாக இருந்தால் அந்த குமுதினி படகம் இந்த இடத்திலே வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அரிய சொத்து. எனவே இந்த இடத்தை நாங்கள் முதலில் ஒரு அளவுறப்படுத்தி அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் நினைவு கூறப்படுது அது ஒரு தூய்மையான இடமாக பேணப்பட வேண்டும் என்கிற என்பதோடு இந்த நிகழ்வு அவர் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல எதிர்காலத்திலே நெடுந்தீவு மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு சமூகமயப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனையோடு இந்த நினைவு கூறப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ருத்ரன் மூண்ட இனவழிப்பு போர் இறுதி கட்டத்தில் தமிழ் மக்கள் குறுகிய நிலப்பரப்பில் முடக்கப்பட்ட குமுதினி நினைவேந்தல் நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக வந்திருந்த விருந்தினர்கள் பழமரக்கன்றுகளை அதில் வைத்து அந்த நினைவாலயத்தில் வைத்து பழமரக்கன்றுகளை நடுகை செய்தனர். அதுபோல் முள்ளிவாய்க்கால் கஞ்சி 11:30 படகு வெளிக்கிட இருந்த நேரத்தில் படகில் இருந்த அனைவருக்குமே வழங்கி அனைத்து மக்களுக்குமே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் தாற்பயத்தை உணர்த்தி இருந்தார்கள் இந்த ஏற்பாட்டு குழுவினர். அதுபோல் வந்திருந்தவர்கள் நிறைய பேர் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை குமுதினி நினைவிடத்தில் வந்து அவர்கள் வேண்டி பருகினதை பார்க்க முடியாமல் இருந்தது. அதுபோல் இறுதியாக வந்திருந்தவர்கள் அனைவருக்குமே இந்த நினைவுகளை கடத்துவதற்காக நிறைய மரக்கன்றுகளை வந்திருந்த அனைவருமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி விழா ஏற்பாட்டு குழுவினர் நிகழ்வை ஒழுங்கமைத்திருந்தார்கள். அதுபோல் ஏனையவர்களுக்கும் இந்த மரக்கன்றுகள் கிடைக்கக்கூடிய மாதிரியும் விழா ஏற்பாட்டு குழுவினர் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே ஏற்பாடு செய்திருந்தார்கள். தொடர்ச்சியாக வருகின்ற அனைவருக்குமாக இந்த விழாவை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருப்பவர் தனது நன்றியுடனே தெரிவித்து மிகச் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வுகள் அனைத்துமே நிறைவு செய்ய